யார் இந்த சுரேஷ் சாலே? இவருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் என்ன தொடர்பு? இனவாத அரசியலை ஆரம்பித்து கோட்டாபயவுக்கு துணை போனதாக தகவல். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைக்கு நாங்கள் இன்றைய நோ டாபிக்ல ஆராய்விருப்பது இந்த சுரேஷ் சாலே கைது பற்றி நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்கு. இலங்கையில் ஒரு கருப்பு அரசியல் வரலாற்றை உருவாக்கிய 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டது. இதை பற்றி பேசினா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அந்த தாக்குதல் நடந்த இடத்துல நடத்தப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் நான் ஒரு ஊடகவியலாளராக சென்றேன். வெகுவலை அந்த விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிக வேகமாக செய்தி சேகரிக்க சென்றது. அங்கே இருந்து தெமட்டகொடையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு தொகுதியில் நடந்த தாக்குதலுக்கு செய்திகளாக வந்தது. என்னுடைய அந்த தாக்குதல் செய்திகளை சேகரிக்கிறதுக்காக என்னுடைய நண்பர் டிலான்னு சொல்லி 2 பேரும் அன்று முழு நாளுமே இந்த கொழும்பு குண்டு வெடிக்கப்பட்ட அத்தனை இடங்களையும் செய்திகளுக்காக சுற்றி இருந்தோம். எத்தனை உயிர்கள், எத்தனை கதறர்கள், எத்தனை குழந்தைகள். இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துல நான் ஒரு முஸ்லீமாக குறுகி நின்றேன். இது சொல்லதான் வேணும். இந்த ஷோ பண்ணுறது தான் இது சொல்லிதான் ஆகணும். என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் ஒரு முஸ்லீம் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறான் என்ற ஒரு ஊடகவியலாளராக நான் குறுகி போன ஒரு தருணம், ஒரு நாள், ஒரு நொடி, அந்த மாதங்கள் முழுவதிலுமே இன்றும் ஓரளவு மனதை நாங்கள் தேர்த்தி கொண்டாலும் அந்த ஞாபகங்கள், அந்த வடுக்கள் நாங்கள் எங்களுடைய இதயங்களில் சுமந்திருக்கிறோம். கண்ணால் காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இறந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அது சொல்லினால் அடங்காது, விஷயத்துக்கு வரலாம். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஒரு சதி அப்படின்றது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்தது. இப்போ இந்த விடயம் தொடர்பில் கடந்த 2 அரசாங்கங்களினால விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. ரணில் மைத்திரியினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. அந்த ஆட்சிக்குள்ளே இருந்த சில குளறுபடிகள், சிக்கல்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த தாக்குதல் தொடர்பில் குறிப்பாக சொல்லப்பட்ட வந்த ஒரு விடயம் தான், இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இனவாதம் மட்டுமல்ல, ஒரு பெரிய அரசியல் பங்கு இருக்கிறது. இந்த அரசியல் பங்கு என்னது அப்படின்றத தெளிவாக சொல்லணும் அப்படின்ற நிறைய விடயங்கள் இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான், இது இனவாத தாக்குதல் மாத்திரம் அல்ல. இது இனவாத தாக்குதலாக சித்தரிக்கப்பட்டாலும், சில இனவாதிகளை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டாலும், சில அமைப்புகளை வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டாலும், இது இனவாத தாக்குதலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் நோக்கங்களுக்காக செய்யப்பட்டதுன்னு தெளிவாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு என்ன சொல்கிறோம், முதுகெலும்பு உள்ள ஒரு அரசியல்வாதியை கொண்டு வரணும், நாட்டினுடைய தேசப்பற்றுடைய சிங்கள அரசியல்வாதியை கொண்டு வரணும் என்று ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப வெறியாக கொண்டு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ பின்கதவினால் ஓடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இது ரொம்ப அரசியலில் ஒரு ஜனாதிபதியை கேவலப்படுத்தி துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இலங்கையிலே இடம்பெற்றது, நடத்தப்பட்டது. 2 வருட ஆட்சியில் மக்களால் எவ்வளவோ எதிர்பார்ப்புடையது. அந்த கோட்டாபயவுக்கு வாக்களிக்கிறதுக்கு சர்வதேச நாடுகளிலிருந்து இலங்கைகளுடைய குடிமக்கள் வந்தாங்க, வேக வேகமாக வந்தாங்க. எவ்வளோ வேகமாக வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக கோட்டாபய துரத்தி அடிக்கப்பட்டார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், இது தெரிஞ்ச ஒரு விஷயம். சில விடயங்களை தொட்டு போகாட்டி அதில் வேலை இல்லை, அந்த நிகழ்ச்சி பண்ணுறதுலேயும் வேலை இல்லை. வரலாம் கதைக்கு. இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குது அப்படின்னு நிறைய விடயங்களை சொல்லி வந்தாங்க. ஆனால் இது ஒரு மதவழி தாக்குதலை வெளிப்படுத்தி இருந்தாலும் இதற்கு பின்ன இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு சர்வதேச காய் நகர்த்தலாக கூட இருக்குது அப்படின்னு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சதி நடவடிக்கையினுடைய மூளையாக
கருதப்பட்ட இந்த சதி நடவடிக்கையின் மூளை என கருதப்படும். இப்போ தான் விஷயமே வருது. மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலோ அவருக்கு பின்னால் ராஜபக்சகர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சுரேஷ் சாலோ என்பவர் வந்து இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி, இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி. அவர் கடந்த 2 நாட்களுக்கு முதல்ல பேலியகொட பக்கத்தில் ஒரு கடைக்கு சாப்பிட போகிற நேரம் காலை வேளையில் அவர் 2 அமைப்புக்களை நடத்தி வராரு. இந்த அமைப்புகளுக்காக பணி ஷேஃப் பிளே ஃபவுண்டோ ஏதோ ஒரு 2 அமைப்பு நடத்தி வராரு. இந்த அமைப்பில் பணிக்காக செல்கிற நேரம் பேலியகொட பகுதியில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்யப்பட மாட்டாங்க. எனவே இவர் வந்து இந்த சதி நடவடிக்கைகளுக்கு மூளையாக இருந்தார் அப்படின்னு சொல்கிற சில ஆதாரங்கள், இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்ததன் பின்னணியில் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து ஸ்ரீலங்காவினுடைய மிக நெருங்கிய ராஜதந்திர பங்காளர்களாக இருந்த ஒரு அயல் நாட்டை சேர்ந்த புலனாய்வு பிரிவின் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் காலையில் ஒரு ஆர்டிக்கலை பார்க்குற நேரம் இந்த செய்தியை நான் படித்திருந்தேன். எனவே இந்த விவகாரங்களில் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலோ அவர் வந்து ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ரொம்ப முதுகெலும்புன்னு அப்படி சொல்லலாம். ராஜபக்ஷ குடும்பத்திற்குரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பாத்திரமானவர், அதுவும் கோட்டாபே ராஜபக்ஷவிற்கு ரொம்ப நெருக்கம். இதனால் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்து அரசாங்கத்துக்குள்ள இருந்த குழப்பங்கள், இந்த குழப்பங்களை பயன்படுத்தி அப்போது ஏதோ ஒரு வெளிநாட்டு தாக்குதல் அல்லது முஸ்லீம்கள் மீது ஏற்கனவே இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் மீது நடத்தப்பட்ட இனவழி சில விடயங்களை கவனத்திற்கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் உங்களுக்கு தெரியும், இந்த அசாத் மௌலானாவோட வாக்குமூலம் வந்து சேனல் 4 வந்து வந்திருந்தது. அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலம் பற்றி இந்த சுரேஷ் சாலோ தாக்குதல் இடம்பெற்ற முன்பிருந்தே தற்கொலைதாரிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்ததாக வந்து அசாத் மௌலானா வந்து சொல்லியிருக்கிறார். அசாத் மௌலானா இப்போ இங்கே இல்லை, அது பிள்ளையான் வட்டாரம் அப்படிங்கிற ஒரு செயின் ஒர்க்காக இது வந்திருக்கு. எனவே இப்போது இந்த அசாத் மௌலானா வெளிநாட்டில் போயிட்டு ஒரு நிறுவனத்துக்கு, ஊடக நிறுவனத்திற்கு வழங்கிய ஒரு செவ்வியில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சுரேஷ் சாலோ வந்து தாக்குதல் நடத்தி அந்த சஹ்ரானினுடைய அந்த குழுவோட ரொம்ப நெருக்கமாக செயற்பட்டார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க. எனவே இது பேசு பொருளாகவே இருந்தது. இப்போ இதை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கிற நேரம் இது தொடர்பில் இப்போது வந்திருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கம் வந்து வாக்குறுதிகளாகவே சொன்னது, உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். அதற்கு பிறகு பாராளுமன்ற ஜனாதிபதி சொல்லியிருந்தார், த பிக் பாஸ் யார் அந்த பிக் பாஸ், அந்த பிக் பாஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சு இப்படி காலம் தாமதிச்சாங்க. நாளைக்கு சொல்லுவோம், நாளாண்டைக்கு சொல்லுவோம், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கடைசி வரைக்கும் சொல்லப்படலை. ஆனால் இப்போ இந்த பிக் பாஸ் இப்போ இந்த சுரேஷ் சாலோ என்றவர் வந்து ஒரு விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் வந்து 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இதற்கு மேலே யார் உத்தரவிட்டான்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உத்தரவிட்டவரை வந்து கைது செய்யணும். உத்தரவிட்டவர் யார் என்றது இந்த நாட்டுக்கும் உலகத்திற்கும் காட்டணும். இது ஒரு சமூகம், முஸ்லிம் சமூகமாகி எங்களுக்கு இழுக்கை ஏற்படுத்திய, எங்களுடைய சமூகத்தை கூணி குறுக வைத்த ஒரு செயலாக இருக்கு. அதே போல எங்களுடைய சகோதர சமூகமான கிறிஸ்தவ மக்களினுடைய உயிர்த்த ஞாயிறு தினத்தில் போயிட்டு தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு கொடூரமான ஒரு செயலாக இருக்கு. இது 2 சமூகம் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் வெறியா பேசுறேன்னு நினைக்காதீங்க. 2 சமூகம் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கு. என்னங்க, ஒரு சமூகம் தாக்குதல் நடத்தப்பட்டு இறக்குது, இன்னொரு சமூகம் குற்றம் சாட்டப்பட்டு குறுகி நிற்குது. இது எல்லாத்தையும் சதித்திட்டமாக தீட்டினது யாரு என்றவரை ஆராய்ந்து அடையாளம் கண்டு அவருக்கு சரியான தண்டனை பாகுபாடு இல்லாமல் கொடுக்கணும். இதற்கு சுரேஷ் சாலோ என்றவர் வந்து ஒரு முக்கிய புள்ளி. அவர் வச்சு விசாரணை நடத்தி வந்தால் இந்த தகவல்கள் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இப்போ அரசாங்கம் ஆதாரங்களை வைத்து இவரை தூக்கிட்டாங்க, இல்லை கைது செய்துட்டாங்க. இப்போ இந்த விவகாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, ஆளும் எதிர்த்தரப்பை விட்டுருங்க, இந்த அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கேவலமான அரசியல்வாதிகள். ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கம் விசாரணைக்கு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுனா அது அந்த விசாரணை தொடர்பில் குற்றம் செய்திருந்தால் அவங்க வாக்குமூலமோ ஏதோ பெறப்பட்டு விசாரணை நடத்தி
வெளியில் விட்டுருவாங்க. இதுக்கு அரசியல்வாதிகள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நீங்க புலம்புறீங்க, பேரின சமூகத்தினுடைய அரசியல்வாதிகள் நீங்க புலம்புறீங்க, ஆனா அந்த வேதனைகளை அனுபவித்தது நாங்க. அதற்கு பிறகு பள்ளி வாசல்கள பாதணியுடன் போறாங்க. பள்ளி வாசலுக்குள்ள போயிட்டு கத்தி கடு அது இது எவ்வளவு ஒரு சமூகம் தாங்கிச்சு. இது ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு தாக்குதல் நடத்திய ஒரு குழு, கீழ்த்தரமான குழு, அதனுடைய தாக்குதல் நடத்திய குழுவுக்கு பிறகு ஒரு சமூகம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படக்கூடாதோ அந்த சமூகம் அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஜும்மா நடத்தலைங்க, பள்ளிக்கு போக இயலாது, ரோட்டில் 4 பேர் நிற்க இயலாது. இதே ஸ்ரீலங்காக்குள்ள இவ்வளவு வடுக்கள் வேதனைகள் எல்லா அவமானங்களையும் தாண்டி ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் அது இந்த முஸ்லிம் சமூகம். யாரையும் குறை சொல்லல. ஆனால் இழந்த இழப்பை விட எங்களுடைய வேதனைகள் ஒன்றும் பெரிதல்ல. இருந்தாலும் சொல்றேன், இழந்தவர்களுக்கு அது பெரிய வேதனை, அது விலை கொடுக்க முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது. அதற்காக குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு முஸ்லிம் சமூகம் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு, இன ரீதியாக மத ரீதியாக எல்லாம் பண்ணியாச்சு. எனவே இந்த சூத்திரதாரி, அந்த பிக் பாஸ் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். எங்களுடைய சகோதர சமூகத்தினுடைய உயிர்கள் காவு கொண்ட பச்சிலன் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், கண்ணில் கண்ட காட்சிகள் சொல்றேன். கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரு ஒரு வடிவான குழந்தை நெட் கவுனோட இறந்து கிடக்கு குண்டு தாக்குதல், அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனவே இதையெல்லாம் குற்றங்களும் நிரூபிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். இந்த அரசாங்கம் அது செய்யணும். இப்போ சுரேசாலோ கைதுக்கு பிறகு அவர் நிறைய விடயங்களை அவரை பற்றி சொல்லியிருந்தார். இப்போ சிஐடி தலைமையகத்தில் வந்து சுரேசாலோ தடுத்து வைக்கப்பட்டு இந்த 2019 ஆண்டுக்கான குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழே வந்து 72 மணி நேரம் வந்து தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்காக போலீசார் உத்தரவு கேட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் படியில் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆங்கில ஆர்டிக்கல் வாசிச்சேன் நான் வந்து. இந்த ஆங்கில ஆர்டிக்கல்ல தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு. சில தெளிவான ஆதாரங்கள்ல இவருக்கு சம்பந்தம் இருக்கு. என்னங்க, ஒரு புலனாய்வு தகவல், புலனாய்வு அதிகாரிகள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து சரியாக செய்து, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து தகவல்கள் வழங்கப்படுது, இந்தியாவில இருந்து தகவல் வழங்கப்படுது, இப்படியான தாக்குதல் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் பரவலாக கடந்த காலங்களில் பேசுறாங்க இல்லையா? அப்போ அது எந்த அரசாங்கத்துக்கு கீழேயாக இருந்தாலும், யார் அந்த தலைமை பதவிகள் இருந்திருந்தாலும், இல்லாமல் இருந்திருந்தாலும், இல்லாதவங்க இருக்கவங்களுக்கு தகவல் வந்திருந்தாலும் உடனே வழங்கி இருக்கணும். கொல்லப்படுகிறது எங்களுடைய நாட்டினுடைய சொந்தங்கள், எங்களுடைய சகோதர இனம் அல்லது எங்களுடைய சகோதர மக்கள். எனவே அவங்கள தாக்குற நேரம் அது யாராக இருந்தாலும் சொல்லி இருக்கணும். ஆனா இது சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாம ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாம 2 பேர் சேர்ந்து ஒரு அரசாங்கம் செய்ததுல வந்து குழப்பம். மைத்திரி ரணிலும் பொறுப்பு கூறணும், மைத்திரியும் ரணிலும் பொறுப்பு கூறணும் இந்த விவகாரத்தில். கோட்டாபய ராஜபக்ஷவோ ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? நாங்க புலனாய்வு அதிகாரிகள் அல்ல, நாங்கள் வந்து விசாரணைகள் செய்யறவங்க அல்ல, சொல்ற விடயங்கள். ஆனா எல்லோரும் தண்டிக்கப்படணும், ஒரு செயினா எல்லோரும் தண்டிக்கப்படணும். அப்பொழுதுதான் இந்த உயிரிழந்த மக்களுக்கு, அவர்களுடைய உறவினர்களுக்கு நியாயம் கிடைக்கும். இப்போ இந்த விவகாரத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஸ்டாலின் வந்து கைது வந்து தெளிவான தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த புலனாய்வாளர்கள் இந்த விவகாரத்தில், குறிப்பாக இந்த அரசு போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட இந்த தொடர்பில் பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து சமீபத்தில் கூட இது தொடர்பில் வந்து AFP செய்தி பத்திரிகை நிறுவனம் ஒன்று இது தொடர்பில் தெளிவான தகவல்களை வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே குண்டு வெடிப்புகளுக்கு குற்றம் சாட்டப்பட்ட 24 பேருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகள் பிரகாரம் இந்த எட்பார் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனூடாகத்தான் இந்த சதி செய்ததாக நீண்ட காலமாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த இந்த ராஜபக்ஷ குடும்பமும் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுரேசாலோ வந்து இந்த தாக்குதலுக்கு முக்கியமாக 4 பங்கு வகிப்பதாக சேனல் 4 ஆவணப்படுத்தி இருக்கிறது. அது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். இந்த சுரேசாலோவின் இந்த தாக்குதலுக்கு சுரேசாலோ வந்து 4
முறையில் பங்கு வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஆவணப்படமாக வெளியிடப்பட்டு ஒரு தகவலாக வெளிவந்திருந்தது. இது போலீசார் கூட இந்த விடயத்தை தொடர்பில் பேசியிருந்தாங்க. எனவே இந்த குறிப்பிட்ட ஆவண படத்தையும் வைத்து இங்கு கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்த விடயங்களை வைத்து தான் இந்த தாக்குதல் தொடர்பில் அல்லது இதற்கு சந்தேகிக்கப்பட்டு சுரேஷ் சாலோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் வரலாற்றில் ஒரு மூத்த இராணுவ அதிகாரி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கை வைக்கப்படுவது இதுவே முதல் தடவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த ஒரு உயர் அதிகாரி, இராணுவ புலனாய்வு பிரிவில் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர், அவர் தான் மெயின். அப்படி ஒரு நபர் கைது செய்யப்படுவது இதுதான் இலங்கை வரலாற்றில் முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனவே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எனவே தற்போதைய அரசாங்கம் முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் கீழே விசாரணை செய்ய ஆரம்பிக்க தொடங்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு முதல்ல ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு கீழே கூட ஒரு குழு அமைச்சு, ஜனாதிபதி குழு அமைச்சு அறிக்கை ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அறிக்கை அப்படியே முன்னெடுக்கப்பட்டு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தினுடைய அதுவும் ஒரு வாக்குறுதியாக கோட்டாபய பதில் சொல்ல முடியாமல் நடத்தின ஒரு ஊடக சந்திப்பு, அந்த சந்திப்பிலையும் நாங்கள் இருந்தோம். அந்த இடத்துல கேட்குற கேள்விகள் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அறிக்கை சமர்ப்பிப்போம், கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த 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 சம்பவங்கள் தான் உங்களுக்கு தெரியுமே, பக்கங்கள் கிழிக்கப்பட்டது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான பக்கங்கள் காணலை, தொலைஞ்சி போச்சு, கிழிக்கப்பட்டது. அப்போது மாயமானது. இந்த ஜனாதிபதி அறிக்கையினுடைய பக்கங்கள் கிழிக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப பேசி ரொம்ப சொல்லியிருந்தாங்க. எது எவ்வாறு இருப்பினும் மறைக்கப்பட்ட, வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட விடயங்கள் வெளியில் வரணும். இந்த தாக்குதலுக்கு இறந்தவர்களினுடைய உயிர்களுக்கு நியாயம் தேவைங்க, நியாயம் வழங்கணும். நம்ம ஒரு நாட்டில் வாழ்கிற, ஒன்றி வாழ்கிற, இணைந்து வாழ்கின்ற, ஒற்றுமையாக வாழ்கின்ற சமூகம். எனவே இந்த நபர்கள் போன்றவர்கள் கைது செய்யப்படணும். ராஜபக்ஷ குடும்பத்தின் மீது நேரடி குற்றச்சாட்டுகள் அப்பையிலிருந்து இருக்கு, இதை பயன்படுத்தி கொண்டாங்க. இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் அந்த காலத்தில். அதற்கு பிறகு ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவருக்கு பதவி உயர்வு கூட வழங்கப்படுது. நன்றி கடன். அப்போ நாங்கள் எதையும் உறுதி செய்ய முடியாது. நான் சமூக வலைத்தளங்கள் இணையதள செய்திகளையும் விவகாரங்களை பேசுறேன். இப்போ அதற்காக கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி வந்ததுக்கு பிறகு சுரேஷ் சாலோவுக்கு சலுகைகள் அதுவும் இதுவும் வழங்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன விடயங்கள்? எனவே ஒரு சமூகம் குற்றவாளிகளாக்கப்பட்டு ஒரு சமூகத்தினுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனூடாக பிணத்தை வைத்து இரண்டு சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு அரசியல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆரம்பத்திலிருந்தே நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பின்னர் அதுக்கு பேசப்பட்ட அரசியல் காரணங்கள் எல்லாம் நம்ம காதில் விழுகிற நேரம் நம்மளுக்கு ஒரு அளவு புரியுது. இது ஒரு அரசியல் பின்னணி இதில் இருந்திருக்கு, இது இப்படி ஒரு நடக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு ஊகிக்க முடிஞ்சது. எனவே இப்போ இந்த விவகாரத்தில் தெளிவாக இந்த அரசாங்கம் முடிவு எடுத்திருக்கிறது. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த அரசாங்கம் இதை இப்படியே கொண்டு போகணும், இதே வேகத்தோடு கொண்டு போகணும். கைது செய்யப்படணுங்க, தண்டிக்கப்படணும், தண்டனைகள் வழங்கப்படணும். இது இதே வேகத்தில் செல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் நாம் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். அதற்காக மக்கள் கொண்டு வந்த ஆட்சி தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி. எனவே இப்போ இந்த விவகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய விமல் வீரவன்ச, இந்த திலீப் ஜெயவீர, சில எதிரணியில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கைதை நியாயப்படுத்த பார்க்குறாங்க. சிலருக்கு இந்த கிட்னி நடுங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நியாயப்படுத்தல்கள் உங்களால் பண்ண முடியாது. உங்களை போன்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக செய்யப்பட்ட இந்த விவகாரம் கண்டிப்பாக விசாரணை செய்யவே வேண்டும். அப்போ யாரு சிறில் காமினி சொல்லி இருக்கிறாரு, கத்தோலிக்க சபையினுடைய ஊடக பேச்சாளர் சிறில் காமினி, ஃபாதர் சிறில் காமினி சொல்லி இருக்கிறாரு, இதுல யாரும் கையடிக்க வேணாம். இப்போ இந்த விவகாரத்தில் அரசாங்கம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. அதனால இந்த விசாரணைகளை நியாயமாக நடக்க விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சிறில் காமினி ஊடக சந்திப்பு நடத்தி கோரிக்கை வைத்திருக்கிறார். ஏங்க உயிரிழந்தவங்க இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ஷவால் என்ன செய்ய முடிந்தது? வெறுமனே முஸ்லீம்களை கொத்தையாக தாரைகளை அள்ளி கொண்டு போய் சிறையில போட்டாங்க. குற்றச்சாட்டு இருந்தால் இல்லாட்டி சிறையில போட்டாங்க.
எத்தனை பள்ளிவாசல்கள், சில சிங்கள ஊடகங்கள், அப்படியே சொல்றேன், சில சிங்கள ஊடகங்கள் இனவாதிகளாக செயற்பட்டது. இன்றைக்கு அந்த ஊடகங்கள் தான் முஸ்லிம் சமூகத்திற்காக முதலை கண்ணீர் வடிக்கிறது. சிங்கள ஊடகங்கள், பெரும்பான்மையான சிங்கள பெயர் கூட சொல்லலாங்க, ஆனால் அது ஊடக தர்மம் இல்லாததுனால நாங்கள் பெயர் சொல்லலை. எங்க முஸ்லிம் மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் இது நல்லாவே தெரியும். இவ்வளவு தூரம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். சுரேஷ் சாலை என்பவர் உண்மையிலே ஒரு 4 விடயங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு சர்வதேச செய்திகள் வெளியாகி இருந்ததை நான் காலையில் படித்த ஒரு தகவலில் சொல்லியிருந்தேன். போலீஸ் ஊடக பேச்சாளர் உல்டர் கூட சொல்லி இருந்தார். எனவே இந்த விவகாரங்களில் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், விசாரணை செய்யப்படணும், குற்றங்கள் நிரூபிக்கப்படணும், யாராக இருந்தாலும் தராதரம் பாராமல் கைது செய்யப்படணும். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு உரிமை, உணர்வு பூர்வமான ஒரு சம்பவமாக மாறி இருந்தது. இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிற நேரம், அதை நேரில் பார்த்த அந்த சம்பவங்கள் இடம்பெற்ற இடங்களுக்கு போயிட்டு நேரில் பார்த்த எனக்கே இந்த மென்டாலிட்டி ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அதை பற்றி பேசுகிற நேரம் அது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் யுத்த காலத்தில் கூட நான் இருந்திருக்கிறேன். ஊடகங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு போயிருக்கிறேன், சில செய்திகளுக்காக போயிருக்கிறோம். ஆனால் இது நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதுதான் ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், இது நோ டாபிக் நிகழ்ச்சியாக தான் இருக்கும். காலையில் நான் பல்லு கூட விளக்கி இருக்கலங்க, எனக்கு ஃபோன் வர நேரம் அப்படியே தான் செய்திக்காக போயிருந்தேன். ஒரு தனியார் ஊடக நிறுவனத்தினுடைய செய்திக்காக அப்படியே போன ஒரு ட்ரை ஷோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு செய்திகளுக்காக சேகரித்திருந்தது. இந்த குமுறல்கள், இந்த கதறல்கள் இன்னும் இந்த காது வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் நல்ல சில விடயங்களை முன்னெடுக்கிறது. இந்த விசாரணைகள் செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். மக்கள் இந்த குற்றத்தை செய்த ராஜபக்சே இல்லைங்க, ரணிலா இருந்தாலும் சரி, மைத்திரியா இருந்தாலும் சரி, தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். எனவே இந்த பெரிய முதலையை பிடிக்காமல் சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறாங்க அப்படின்ற கதை வந்துச்சுல, இப்போ ஒன்று மாட்டி இருக்கிறது. சரியாக விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. சில நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டம் சார்ந்த இடங்கள் இருக்கிறது. நாங்கள் வரக்கூடிய செய்திகளாக மக்களுக்கு தெளிவு வழங்கி இருக்கிறோம். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார், எவர் பின்னணி, இவர் தனி கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆள். இப்போ அமைதியாக அமைப்புகளை நடத்தி வந்திருக்கிறாரு. இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியாது. சட்டம் தன் கடமையை செய்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்னும் சில பேர் பற்றி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் அது தொடர்புள்ள தகவல்களை தரோம். நன்றி, வணக்கம்.